ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரையும் நம்ம ஓரளவுக்கு மாடலை கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்கரேஷன் பார்ட் தான். அதாவது எப்படி சொல்றது, எக்ஸ்டீரியர் எலிவேஷன் டெக்கரேட் பண்றது, பிளஸ் நம்மளுடைய என்டையர் சரௌண்டிங் டிசைன் பண்றது, காம்பனன்ட்ஸ் பிளேஸ் பண்றது, இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டார் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டாருக்கு ஒரு கிளாஸ் விண்டோ ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா. ஸோ கர்டைன் வால் யூஸ் பண்ணி எப்படி அந்த விண்டோவை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம வந்து விண்டோ ப்ரொவைட் பண்றதுக்கு முன்னாடி வால் வந்து ஓபன் பண்ணணும். சோ வால் ஓபனிங் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அங்க விண்டோ பிளேஸ் பண்ண முடியும். ஏன்னா விண்டோ நம்ம வந்து டைரக்டா விண்டோ எடுத்து நம்ம பிளேஸ் பண்றதா இருந்தா வால் ஓபனிங் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நான் இப்ப கர்டைன் வால் யூஸ் பண்ணி அது மூலமா கிளாஸ் விண்டோவை கிரியேட் பண்ண போறேன். அப்ப எனக்கு இங்க இந்த ரெண்டு வால்லையும் கனெக்ட் பண்ற மாதிரி லென்த்தியான ஒரு ஸ்டார் விண்டோவை கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வால் ஓபனிங் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் சைடு. சோ இது வந்து ஈஸ்ட் சைடு தான். சோ ஈஸ்ட் சைடு வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நமக்கு எலிவேஷன் வியூ வந்து ஓபன் ஆயிடுச்சு. சோ ஒயர் ஃப்ரேம்க்கு மாத்தியாச்சு. நான் என்ன பண்ண போறேன், இப்ப டீடைல் லைன் இருக்கு இல்லையா, இதை எடுத்து ஒரு ரெஃபரன்ஸ் லைனை வந்து கிரியேட் பண்ண போறேன். எந்த இடத்துல எனக்கு ஓப்பனிங் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. சோ இப்போ என்ன பண்றேன், இந்த ஸ்டார் கேஸ் கிரியேட் பண்ணிருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சென்டர் லைன் வந்து ஒன்னு கிரியேட் பண்றேன். ஓகே, சோ இந்த லைனை வந்து ஆஃப் செட் பண்ண போறேன். ஆஃப் செட் டூல் எடுத்து, சோ இப்போ ஆஃப் செட் வேல்யூ வந்து நம்ம இந்த சைடு எவ்வளவு இந்த சைடு எவ்வளவு கொடுக்கணும். நம்ம வந்து ஒரு விண்டோ வந்து ஒரு 2 feet 6 inches கிரியேட் பண்ணலாமா. இப்போ 2 feet 6 inches அப்படின்னா நமக்கு ரெண்டு சைடும் 1 feet 3 inches நமக்கு தேவைப்படும். அப்போ 1 feet 3 inches வந்து இதை மாத்திட்டு இந்த லைனை வந்து இந்த சைடு ஒரு ஆஃப்செட், இந்த சைடு ஒரு ஆஃப்செட் கொடுத்தாச்சு. சென்டர் லைனை டெலிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 2 feet 6 inches அளவு காமிக்குது. இங்க இருந்து 2 feet 3 inches, இந்த சைடும் 2 feet 3 inches. உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கணும்னாலும் மெஷர் டூல் எடுத்து நீங்க மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்க இருந்து 2 feet 3 inches. ஓகே, அதே போல இது நமக்கு 2 feet 6 inches, இது நமக்கு 2 feet 3 inches. ஸோ கரெக்டா சென்டர் போர்ட்னு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்றேன், ஒயர் ஃப்ரேம்ல இருந்து ஹிடன் லைனுக்கு மாத்திடுறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம வால் ஓபனிங் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த வாலை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு வால் ஓபனிங் பண்றதை கொடுங்க. ஒரு ரெக்டாங்குலர் வந்து நான் வந்து வரையறேன். கொடுத்துட்டு இப்போ 3D வியூல போய் செக் பண்ணி பாருங்க. நீங்க வால் ஓபனிங் இந்த இடத்துல கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்ததா ஈஸ்ட் சைடு. ஸோ இந்த வாலை செலக்ட் பண்ணுங்க, வால் ஓபனிங். ஸோ மேல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நான் கிரியேட் பண்றேன். அதுக்கப்புறம் வேணா நம்ம அளவு பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3D போய் பாத்தீங்கன்னா ரெண்டு சைட்லயும் வால் ஓபனிங் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இது முடிஞ்சது. எஸ்கேப் கீ கொடுத்துறேன். அடுத்து இந்த ஃப்ளோர் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃப்ளோரை வந்து இந்த ஃப்ளோரை செலக்ட் பண்ணி அதை வந்து நம்ம பவுண்டரி வந்து எடிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு எடிட் பவுண்டரி. இங்க நம்ம வந்து இங்க ஒரு கட் எடுக்கணும். ஸோ கட் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம மாத்தி டிரா பண்ணணும். ஸோ லைன் எடுத்து இந்த இடத்துல நான் இப்படி டிரா பண்றேன். ஓகே, ஸோ எப்பனாலும் எதுனாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஈஸியா நம்ம வீட்டில் பண்ண முடியும். இப்படி எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம பிரேக் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம், இந்த ஸ்பிளிட் டூல் இருக்கு இல்லையா, ஸ்பிளிட் எலிமெண்ட், இதை எடுத்துக்கோங்க. இங்க ஒரு பிரேக் பண்ணுங்க. பண்ணிட்டு ட்ரிம் எக்ஸ்டெண்ட் இந்த கமெண்ட் இருக்கு இல்லையா, இதை எடுத்து இங்க அப்படியே ட்ரிம் பண்ணிட்டு, சோ இங்க நமக்கு இப்போ ஓபனிங் கிரியேட் ஆயிடுச்சு. க்ளோஸ். இப்போ நம்ம 3D வியூல போய் பார்க்கலாம். சோ இப்போ கம்ப்ளீட்டா நம்ம ஓபனிங் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இங்க கீழ இருந்து இது எவ்வளவு ஹைட்ல இருக்கு, மேல இருந்து இது எவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல நமக்கு வேல்யூ வந்து ஷோ ஆகும். இதை வந்து நான் என்ன பண்றேன், ஒரு 3 feetனு மாத்திடுறேன். ஸோ இந்த இதை கிளிக் பண்றேன். இங்க மேல இருந்து ஒரு வேல்யூ காமிக்குதா, அதையும் நான் 3 feetனு மாத்திடுறேன். இப்போ இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நமக்கு கீழே வரலையும் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம ட்ராக் பண்ணி அதை வச்சுக்கலாம். ஸோ அடுத்து இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதையும் ட்ராக் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஓப்பனிங்க கிரியேட் பண்ணியாச்சு. இந்த லைன் நமக்கு தேவையில்லை, டெலிட் பண்ணிடலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஓப்பன் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ண இந்த ஓப்பனிங் வந்து இங்க நமக்கு ஷோ ஆகுதா. ஓகே, அந்த இடத்துல தான் இப்போ வால் வந்து கிரியேட் பண்ண போறோம். கர்டைன் வால் யூஸ் பண்ணி விண்டோ கிரியேட் பண்ண போறோம். சோ வால் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு ஓப்பன் ஆகும். அதுல நீங்க கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கீழே நமக்கு கர்டைன் வால் அப்படின்றது வரும். சோ கர்டைன் வால் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணிக்கிறேன். எடிட் பண்ணி நான் டூப்ளிகேட் பண்ணி ஒரு புது வால் வந்து கிரியேட் பண்றேன். சோ கர்டைன் வால் இல்லைன்னா கர்டைன் வால் விண்டோ. நான் விண்டோ தான் கிரியேட் பண்ண போறேன். அதனால ஐடென்டிஃபிக்காக நான் இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, இப்போ இது வந்து நமக்கு வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பேஸ் கன்சர்ன் வந்து கிரவுண்ட் லெவல் தான் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் சைடு போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் எங்க இருந்து எங்க வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்றது. சோ இதுதான் நம்மளுடைய கிரவுண்ட் லெவல். சோ கிரவுண்ட் லெவல் தான் பேஸ் கன்சர்னா இருக்கணும். ஓகே, அடுத்து டாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃப்ளோர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு செகண்ட் ஃப்ளோர் பேஸ் தான் டாப், பேஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். ஓகே, இந்த ரெண்டு லெவலும் கொடுக்கலாம். அதே மாதிரி ஆஃப் செட் வந்து பாத்தீங்கன்னா கீழ இருந்து இங்க ஒரு 3 feet, மேல இருந்து அங்க ஒரு 3 feet. இப்ப கொடுக்கலாமா. சோ வால் கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானுக்கு போயிடுங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து என்ன இருக்கணும், நமக்கு கிரவுண்ட் லெவல் இருக்கணும், கொடுத்தாச்சு. அடுத்து டாப் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் பேஸ் இருக்கணும், கொடுத்தாச்சு. அடுத்து ரெண்டுக்கும் நம்ம ஆஃப் செட் எவ்வளவு நம்ம கொடுத்திருந்தோம், 3 feet கொடுத்திருந்தோம். சோ அதையும் இங்க கொடுத்துக்கலாம். 3 feet பேஸ் ஆஃப் செட் 3 feet, டாப் ஆஃப் செட்டும்
3 feet பட் மைனஸ்ல கொடுக்கணும், ஏன்னா கீழே தானே நமக்கு வரணும். ஸோ மைனஸ் 3 feet. ஸோ இப்போ நம்ம எல்லாம் செட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம வாலை கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இங்க நான் வந்து என்ன பண்றேன், இந்த சென்டர்ல இப்படி டிரா பண்றேன். ஓகே, எஸ்கேப் கீ கொடுத்துட்டு 3D வியூல போயிட்டு பாக்குறோம் நமக்கு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ இங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அழகா வந்து கர்டன் வால் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணணும் அப்படின்னா மூலியன்ஸ் யூஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். சிங்கிளா இப்படியே நம்ம இருக்கணும் அப்படின்னாலும் அப்படியே விட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு டர்ன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்டன் வால் கிளாஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ சுத்தி நம்ம மூலியன்ஸ் யூஸ் பண்ணி பார்டர் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ மூலியன் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு கிரிட் லைன் கொடுத்துட்டா இந்த இடத்துல என்ன மாதிரியான டைப் வந்து நமக்கு வேணும். 2.5 inches 5 inches ரெக்டாங்குலர். இதை வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து நம்ம எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து கிரிட் லைனா தேவையான இடத்துல மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். இதுவே லைன் செக்மெண்ட்ல கொடுக்கறது வந்து இது வந்து ஆல்னா எல்லா இடத்துலயும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா பிளேஸ் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம ஆல்னு கொடுத்து கூட நம்ம இங்க கொடுத்துக்கலாம். 4 பக்கமும் அதுவே வந்துடும். ஸோ கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆல்னு கொடுத்து நான் ஃபுல்லா கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நடுவில் இதை ஏதாவது ஒரு செக்மெண்ட் நமக்கு வேணும், ஒரு 2 பார்ட்டிஷன் மாதிரி நமக்கு காமிக்கும். இல்லை இது இப்படியே விட்டுலாம் அப்படின்னாலும் இப்படியே விட்டுலாம். இல்ல பார்ட்டிஷன் நமக்கு வேணும் அப்படின்னா இதோட நமக்கு இப்போ இந்த பார்டர் வந்து இன்னும் நமக்கு தின்னா வேணும்னாலும் நம்ம இந்த பார்டரை செலக்ட் பண்ணி அந்த டைப்பை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பார்டர் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க நமக்கு நிறைய டைப்ஸ் வந்து காமிக்கும். அதில் நீங்க எந்த டைப் வேணாலும் நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். இப்போ 1 inch ஸ்கொயர் இது கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது மாறுது பாத்தீங்களா. அதே மாதிரி அடுத்து வேற ஏதாவது இப்போ 1 inch 1.5 inch 2.5 inch ரெக்டாங்குலர் கொடுத்தாக்கா அதுக்கேற்ற மாதிரி இங்க மாறிடும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே அந்த இதுக்கு அந்த சைஸ்க்கு நமக்கு நம்மளுடைய விருப்பம் தான் எல்லாமே. இப்போ கீழே செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து மாத்திடலாம். ஓகே, இப்போ நடுவில் உங்களுக்கு ஏதாவது செக்மெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஈஸ்ட் வியூக்கு போயிடலாம். ஸோ அப்போ நமக்கு கிளியரா நமக்கு நல்லா விசிபிளா தெரியும். ஸோ இப்போ இங்க வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கர்டன் கிரிட் வந்து கிளிக் பண்ணணும். ஏன்னா இங்க நடுவில் எதுவும் கிரிட் நமக்கு இல்ல. அப்ப கிரிட் இருந்தா தான் நமக்கு மூலியன் கிரியேட் பண்ண முடியும். ஸோ கிரிட்டை வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. நம்ம கர்சர் அப்படி எடுத்துட்டு போனாலே அது ஒரு இடத்துல நமக்கு காட்டும். ஸோ இப்போ 4 feetல நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுத்துக்கிறேன். நீங்க கீழ இருந்து சும்மா கர்சர் மூவ் பண்றேன். ஒரு 3 feetல காமிக்குது. ஸோ கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த லைனை கிளிக் பண்றேன். எனக்கு இங்க அளவு வந்து 4 feet காமிக்குது. நான் வந்து இதை 5 feet அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த லைனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதும் இங்க வந்து நம்ம 3 feet இங்க ஒரு 5 feet அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நமக்கு ஒரு 3 செக்மெண்ட்ஸ் இருக்க மாதிரி நம்ம வந்து காமிக்க போறோம். ஸோ இப்போ இந்த லைன் வந்து கிரிட் லைனை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த லைனுக்கு மூலியன் வந்து கிரியேட் பண்ணுவோம். மூலியன் வந்து இப்போ ஆல் கிரிட்னு கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம கிரிட் அவுட்லைன் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த கிரிட் லைன்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ண போறோம். கிரிட் லைன் கிளிக் பண்ணிட்டு இங்க நமக்கு என்ன மாதிரியான ஷேப் என்ன மாதிரியான சைஸ் வேணும்ன்றதை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து 1.5 இங்க நமக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு காட்டும். ஸோ இப்போ நான் வந்து 1.5 2.5 இந்த அவுட்டர் லைன் கொடுத்துரும். அதே சைஸே நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இங்க ஒரு கிளிக் இங்க ஒரு கிளிக். இப்போ நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. 3ல போயிட்டு பார்க்கலாம் வந்துருச்சா. ஸோ ஸ்டார் ஓப்பனிங்ல நமக்கு கிளாஸ் டைப்ல இருக்க ஒரு விண்டோ வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதுல நீங்க எத்தனை செக்மெண்ட்ஸ் வேணாலும் இது பண்ணிக்கலாம். செக்மெண்டே இல்லாம சிங்கிள் கிளாஸா இருக்கிற மாதிரி காமிக்கணும்னாலும் காமிச்சுக்கலாம். எல்லாமே நம்மளுடைய ஓன் கிரியேஷன் தான். நம்ம டிசைன் நம்மளுடைய இஷ்டம். அதே மாதிரி ப்ராப்பரா ஸ்டாண்டர்ட் அளவுகளையும் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி நம்ம ஸ்டார் கேஸுக்கு ஒரு விண்டோ கர்டன் வால் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்றத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.